குழந்தைங்களா, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம பாடங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஒர்க் ரைட்டிங், வகுப்பு ஏடு எழுதுதல் இருக்கு இல்லையா? நம்ம பள்ளியில் எழுதுவோம் இல்லையா? வகுப்பு ஏடு எழுதுதல் எழுதுவோம் இல்லையா? அதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். புத்தக பயிற்சியும் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுக்கு முதலாவதாக என்ன பாடம் இருக்குது? விளையாட்டு உலகம். இப்போ புக்கு கையில் வச்சுருக்கீங்களா? பென்சில், எரேசர் எல்லாம் எல்லாத்திட்டும் இருக்கா? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, விளையாட்டு உலகம், சொல்லாதே சொல்லாதே, பேசாதவே பேசினால், நானும் நாங்களும், வண்ணம் தொட்டு. இதெல்லாம் என்ன பண்ணோம்? நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு நம்ம வகுப்பு ஏடு எழுதணும் இல்லையா? எல்லாத்த கையிலையும் புக் இருக்குல்ல? புக் இருந்தது அப்படின்னா கையில் புக்கை வச்சுக்கோங்க. முதல்ல ஒன்று விளையாட்டு 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 உலகம் எடுத்துட்டீங்களா? பக்கம் எண் விளையாட்டு உலகம் புத்தகம் கையில் எடுத்துக்கோங்க. கையில் பென்சில், எரேசர் எல்லாத்துக்கும் இருக்கணும். நம்ம புத்தக பயிற்சி இப்போ என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். சரிங்களா? புத்தக பயிற்சியில் பக்கம் எண் 3, பக்கம் எண் 3, பக்கம் எண் 3 எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் எண் 3, புத்தக பக்கம் எண் 3, புத்தக பக்கம் எண் 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கை கையில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பொருட்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு இணையானதை நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். இங்கே பழம் இருக்குது, இங்கேயும் வாழைப்பழம் இருக்குது. அப்போ பழம் ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்? இணைச்சிருக்கணும். அடுத்தது இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போல்லாம் ட்ரிங்க்னு அடிக்கலையோ ஃபோனு சொல்லுவோம்ல, அந்த ஃபோன் பாருங்கள். இங்கே கையில் இப்போ என்ன பண்ணுறோம்? மொபைல் ஃபோன் இருக்கா? அதை என்ன பண்ணணும்? இணைச்சிடணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே மலர் இருக்கு இல்லையா? அந்த மலரை இதோட இணைச்சிடணும். அப்புறம் இங்கே ஒரு ஆமை இருக்கு இல்லையா? ஆமை, நத்தை இணைச்சிடுங்க. இணைச்சிட்டிங்களா? அதுக்கு அடுத்தது பந்து, இது ஒரு டென்னிஸ் விளையாடுவோம் இல்லையா? அந்த பந்து. சரிங்களா? இணைச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு நிரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 படம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 படத்தில் ஏதாவது ஒரு படம் நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கு? இல்லை. சரிங்களா? இங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த படத்தை நம்ம வரையணும். பாருங்கள், முதல் பாக்ஸில் 4 படம் இருக்குது. அடுத்தது வண்ணத்து பூச்சி இருக்குது, மலர் இருக்குது. அடுத்த ஒன்றில் நீங்கள் ஐஸ்கிரீம் வரையணும். ஐஸ்கிரீம் வரையணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அங்கே கொடுத்துட்டாங்க நிரப்புன்னு இருக்கு இல்லைங்களா? நிரப்பு அதில். அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்தது ஐஸ்கிரீம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே வண்ணத்து பூச்சி வரையணும். இங்கே வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி வரைங்க. இந்த இடத்துல 2வது ஒன்றில் வண்ணத்து பூச்சி வரையணும். அதுக்கு அடுத்தது இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது இங்கேயும் மலர் கொடுத்துட்டாங்க. இங்கேயும் மலர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்கே ஐஸ்கிரீம், இங்கே ஐஸ்கிரீம் வரையணும். இங்கே ஒரு பொம்மை இருக்கு இல்லைங்களா? அங்கேயும் கொடுத்துட்டாங்க, இங்கேயும் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது ஒன்றில் எல்லா படமும் இருக்குது, 2வது ஒன்றில் இந்த ஐஸ்கிரீம் இல்லை, அதுக்கப்புறம் 3வது ஒன்றில் வண்ணத்து பூச்சி இல்லை, 4வது ஒன்றில் இந்த ஐஸ்கிரீம் இல்லை. இன்னொன்று நம்மளுக்கு என்ன இருக்குது? மிஸ் ஆகிருக்கு இல்லையா? அங்கே என்னது? மலர் வரைக்கும் பார்க்கலாம். வரைச்சிட்டிங்களா? புத்தக பக்கம் எண் 3ல் இந்த படம் வரைஞ்சிருக்கணும். சரிங்களா? புத்தக பக்கம் எண் 3வது பக்கத்தில் இந்த படம் வரைஞ்சிருக்கணும், விளையாட்டு உலகம். அதுக்கு அடுத்தது வாங்க, புத்தக பக்கம் எண் 5. புத்தக பக்கம் எண் 5. புத்தக பக்கம் எண் 5 எடுத்துக்கங்க. புத்தக பக்கம் எண் 5 எடுத்துட்டீங்களா? புத்தக பக்கம் எண் 5. புத்தக பக்கம் எண் 5ல் பாருங்க, புத்தக பக்கம் எண் 5 இருக்கு இல்லைங்களா? அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இந்த பாடம் நடத்துகிறப்ப சொல்லியிருக்கேன். நம்மளோட விளையாட போனோம் அப்படின்னா ஒரு வளையம் வச்சுருப்பாங்க. ஒரு பொருட்காட்சிக்கு போனோம் அப்படின்னா அந்த வளையத்தை நம்ம வீசணும்னா அந்த வளையத்துக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் நமக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த விளையாட்டு மூலமாக நீங்கள் என்னென்ன பொருட்களை
பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் எழுதணும். அதை நம்ம எழுதலாமா? உங்களுக்கு என்ன பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சது இதில் இருக்கிற பொருட்களை எழுதலாம். சரிங்களா? இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பந்து பா இந்து பந்து 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 கா கா ரு இம் பே கரும்பு சீப்பு சி இப் பே சீப்பு சைக்கிள் சரி இக் சைக்கிள் கூட எழுதலாம். அது மிதிவண்டி தான் எழுதணும். சரிங்களா? கரும்பு எழுதியாச்சு, சீப்பு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் புளி எழுதிக்கலாம். புளி புளி நம்ம எடுத்துக்க பொம்மைகளோட பெயரை தான் அதை என்ன பண்றோம் நம்ம எழுதுறோம். சரிங்களா? எழுதிட்டீங்களா? புத்தக பக்கம் எண் 5ல வளையம் வீசு அதில் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கோ அந்த பொருட்களோட பெயரை நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்க, இந்த விளையாட்டு உலகம் அப்படிங்கிற பாடத்துல நம்ம புத்தக பக்கம் என்ன புத்தக பயிற்சியை நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பக்கம் எண் 7 புத்தக பக்கம் எண் 7 புத்தக பக்கம் எண் 7 புத்தக பக்கம் எண் 7 புத்தக பக்கம் எண் 7 எடுத்துட்டீங்களா? அதுல பாருங்க சில எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. கா ஏ ரு இன் து மே இட் தே இங் கா இ ரு தே வே இல் ல இம் உ ரு டி நே இம் சே வா இம் இட் தே ல வா இட் உ பே இல் மே இல் தி. இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி கோடு போட்டுருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இத நம்ம வட்டம் போடணும். சரிங்களா? வட்டம் போடலாமா? இதுல வட்டம் போடணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, வெல்லம், தேங்காய், பெட்டி, பேருந்து, தேள், மேளம், கட்டெரும்பு, வெடி அப்படின்னு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த சொற்களை தான் இங்க என்ன பண்ண போறோம், இங்க பாருங்க ரவுண்ட் பண்ண போறோம். கட்டெரும்பு போட்டீங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க பேருந்து, பேருந்து. அதுக்கப்புறம் பாருங்க மெழுகுவர்த்தி, மெழுகுவர்த்தி. அதுக்கப்புறம் தேங்காய். சரிங்களா? அப்புறம் வெடி. இங்கே பாருங்க பெட்டி. சரிங்களா? இங்க வந்து பாருங்க வெல்லம். இதுல நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து ஒவ்வொரு சொற்களை நம்ம தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வட்டம் போடலாம். அப்புறம் பாருங்க நெல். சரிங்களா? அதுக்கப்புறம் மேளம். இங்க இருந்து பாருங்க சேவல். தேயில், தேள். சரிங்களா? வட்டம் போட்டீங்களா? வட்டம் போட்டீங்களா? பாருங்க நம்ம விளையாட்டு உலகம் அப்படிங்கிறதுல புத்தக பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இதுல இதை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பக்கம் எண் 9 புத்தக பக்கம் எண் 9 புத்தக பக்கம் எண் 9 புத்தக பக்கம் எண் 9ல புத்தக பக்கம் எண் 9 அதுல பாருங்க சில பொம்மைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட பெயரை நம்ம எழுதணும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்க முதலாவது ஒன் ஆமை, ஆமை. கீழே பாருங்க பூனை, பூனை. ஆமை, பூனை, ஆந்தை, ஆந்தை, ஆந்தை. அதுக்கு அடுத்து
சரிங்களா? அப்புறம் பாருங்க தவளை, த வா லை, தவளை கீழே. அப்புறம் கீழே பாருங்க இங்க மைனாவுக்கும் கீழே யானை, யா நை, யானை. சரிங்களா? கீழே இங்க பாருங்க குதிரை, கு தி ரை, குதிரை. அப்புறம் முதலை, மு த லை, முதலை. சரிங்களா? புத்தக பக்கம் எண் 9ல அந்த பொம்மைகள் கொடுத்துருக்காங்க. அந்த பொம்மைகளோட பெயர்களை நாம எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா? எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் பாருங்க புத்தக பக்கம் எண் 10. புத்தக பக்கம் எண் 10. அடுத்த பக்கம் எடுக்க பார்க்கலாம். புக்ல அடுத்த பக்கம் எடுங்க. புத்தக பக்கம் எண் 10. 10ல பாத்தீங்க அப்படின்னா மேல கொடுத்துருக்காங்க பாருங்க இன் கூட்டல் ஆ. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க எழுதணும் இல்லையா? அதுல பாக்ஸ்ல ஞா எழுதிங்க. அடுத்தது இல் கூட்டல் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதுங்களா? இல் கூட்டல் ஏ லே. இர் கூட்டல் ஐ ரை. ஈ கூட்டல் ஈ ஈ. இல் கூட்டல் ஊ ரூ. இன் கூட்டல் ஏ ஞே. இப் கூட்டல் ஈ பி. இர் கூட்டல் ஊ ரூ. எழுதிட்டீங்களா? அதுக்கும் கீழே முதல் பாக்ஸ்ல ஞா அப்படிங்கிறத அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாக்ஸ்ல லே அப்படிங்கிறத நம்ம இங்க எழுதியிருக்கிற எழுத்துக்களை கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாக்ஸ்ல நம்ம அடிச்சிடணும். சரிங்களா? லே அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸ்ல ரை, அப்புறம் ஈ அடிச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே ளு அடிச்சிருங்க. அப்புறம் அடுத்த பாக்ஸ்ல நே, பி பி. அப்புறம் கீழே ஊ அடிச்சிடணும். இப்போ இங்க என்ன எழுத்துக்கள் எழுதி இருக்கோமோ அந்த எழுத்துக்களை நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டி இருக்கிறதுல நம்ம அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகள் வரும் அதுல. சரிங்களா? எழுதலாமா? பாருங்க அந்த வார்த்தைகளை கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை நம்ம எழுதலாம். சரிங்களா? பாருங்க முதலாவது ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த முதலாவது பூ வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டார் போட்டு டேஷ் போட்டுருக்காங்க. மீன் தொட்டின்னு எழுதுங்க. மீன் இன், மீன் தோ இன் டி, மீன் தொட்டி. அடுத்தது பௌர்ணமி, பௌ இர் ந மீ, பௌர்ணமி. அது கீழே பாருங்க மயில் தொகை, மா இ இல், மயில் தோ கை, மயில் தொகை. அதுக்கு அடுத்தது நெய் தோசை, மயில் தொகை. அதுக்கப்புறம் நெய் தோசை, நே இ நெய் தோ சை, நெய் தோசை. அப்புறம் பொன்வண்டு, ஓ இன், பொன் வா இன் டே, பொன்வண்டு. தெரியுதுங்களா? மீன் தொட்டி, பௌர்ணமி, மயில் தொகை, நெய் தோசை, பொன்வண்டு. எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புத்தக பக்கம் எண் 12ல நீங்களே அந்த வழி கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா? நான் நடத்துறப்பே உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்களே செய்யலாம். அதுக்கு அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் நம்ம இந்த தமிழ் எழுத்துக்கள் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இது முடிச்சுட்டு கிளாஸ் ஒர்க் பார்க்க போகிறோம்.
சரிங்களா? புத்தக பயிற்சி நம்ம முடிச்சாச்சு. கையில எல்லாரும் நோட் எடுத்து வைங்க. கிளாஸ் ஒர்க் பார்க்கலாம். சரிங்களா? கையில எல்லாரும் பென்சில் எரேசர் எல்லாம் எடுத்து வைங்க. கிளாஸ் ஒர்க் பார்க்கலாம். புத்தக பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம வகுப்பு ஏடு எழுதுதல் பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க வகுப்பு ஏடு எழுதுதல் அப்படிங்கிறப்ப நீங்க நோட் எடுத்து வச்சுக்க. நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 2 கோடு போட்டு நோட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நோட்டு உங்ககிட்ட இருக்கும் பாருங்க. எடுத்துக்கிட்டீங்களா? அதில் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயர் ஸ்டாண்டர்டு எல்லாம் இருக்கும், அதை எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையில் பென்சில் எரேசர் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? எழுத ஆரம்பிக்கலாமா? முதலாவதாக நம்ம முதல் பாடம் பார்த்தோம் இல்லையா? விளையாட்டு உலகம். அதை வந்து ஹெட்டிங் நம்ம எழுதிக்கலாம். தலைப்பு பாருங்க, விளையாட்டு உலகம். வி 2 கோடு கரெக்டாக தொட்டுட்டு இருக்கிற மாதிரி எழுதணும். வி லை யா இட் விளையாட்டு உ ல க இம் விளையாட்டு உலகம். எழுதிட்டீங்களா? எழுதுறதுக்கு அப்புறம் கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு உலகம் அப்படின்னு இங்கே எழுதிடுறீங்க. எழுதுறதுக்கு அப்புறம் கீழே 1ன்னு போட்டு இப்போ நான் சொல்றத நீங்கள் அழகா எழுதணும். சரிங்களா? பாருங்க, இப்படி கோடு இருக்கு இல்லைங்களா? இப்படி கோடு இருக்கு பாருங்க, அதில் எழுதிக்கணும். பொருள் எழுதுக. ஓ பொருள் ஏ ரோ து த பொருள் எழுதுக. முதலாவது வண்ணம். வா இன் ந இம் வண்ணம். நீ ர இம் நிறம். இரண்டாவது மெல்ல. மே இல் ல மெல்ல மெதுவாக. மே து வா க மெதுவாக. மூன்றாவது பந்தயம். பா இன் த ய இம் பந்தயம். ஓ இட் டி போட்டி. இந்த பொருள் எழுதுக நம்ம நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு கோடு விட்டுட்டு எதிர்ச்சொல் எழுதுக. எழுதிங்க, எதிர்ச்சொல் எழுதுக. ஏ டி ஏர் இட் சோ இல் எதிர்ச்சொல். ஏ ஓ து க எதிர்ச்சொல் எழுதுக. எழுதிட்டீங்களா? பொருள் எழுதுக. அதுக்கடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக. மேலே. மே லே மேலே. கிராஸ் லைன் போட்டு கீ வெர்டிகல் குறி போட்டு கீ லே கீழே. அதுக்கு அடுத்தது இரண்டாவது அங்கும். ஆ இம் கு இம் அங்கும். இ இங் கு இம் இங்கும். அப்புறமாக மேலே கீழே அங்கும் இங்கும். எழுதிட்டீங்களா? பொருள் எழுதுக, எதிர்ச்சொல் 2 சொற்கள் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வினா விடை. இதுக்கப்புறம் ஒரு கோடு விட்டுட்டு மூன்றாவது வினா விடை. வி நா வினா வி டை விடை. நீங்க இப்ப இந்த பக்கம் எழுதிட்டீங்க, இந்த பக்கம் முடிச்சிட்ட மிஸ் அப்படின்னா இந்த பக்கம் முடிச்சிட்டு இந்த பக்கம் நீங்க எழுதுறதுக்கு தொடங்கணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் இங்க எனக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பக்கம் போறேன். சரிங்களா? நீங்களும் அப்படியே இடம் இல்லை, இங்க இடம் இருந்தது அப்படின்னா நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல முதலாவது क्वेश्चन பாருங்க. உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. உ நா இ உனக்கு பி டி இட் த பிடித்த வி லை யா இட் து கா இ இன் விளையாட்டுகளின் பே யா
ஏர் கா லை பெயர்களை ஏ லோ து க எழுதுக. எழுதலாமா? பாருங்க, முதலாவது கொஞ்சம் இடம் விட்டு கபடி கா ப டி கபடி. இரண்டாவது ஒன் கயிறு தாண்டுதல் கா இ ரு கயிறு தா இன் ரு தா இல் கயிறு தாண்டுதல். மூன்றாவது பாருங்க, மட்டை பந்து மா இப் டை இப் பா இன் து மட்டை பந்து. நான்காவது பல்லாங்குழி பா இல் லா இன் ஓ ழி பல்லாங்குழி. சரிங்களா? இரண்டாவது பாருங்க, இரண்டாவது கேள்வி ஒரு லைன் விட்டுட்டு உனக்கு பிடித்த உணவு வகைகளின் பெயர்களை எழுதுக. உ ந இக்கு உனக்கு பி டி இத் த பிடித்த உ ந பு உணவு வா கை கா இ வகைகளின் பே யா ஏ கா லை பெயர்களை ஏ லோ து க உனக்கு பிடித்த உணவு வகைகளின் பெயர்களை எழுதுக. எழுதலாமா? பாருங்க, கொஞ்சம் இடம் விட்டுட்டு பூ இட் டி குட்டி இ இட் ட இ குட்டி இட்டலி. இரண்டாவது ஒன் நெய் தோசை நெய் இ நெய் தோ சை நெய் தோசை. எழுதிட்டீங்களா? மூன்றாவதா பாருங்க, ஆப்பம் ஆ இப் ப இம் ஆப்பம். நான்காவதா சப்பாத்தி ச இப் பா இத் தி சப்பாத்தி. எழுதிட்டீங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல வகுப்பியல் எழுதுதல் ரெண்டு வினா இருக்கு. ஒரு பொருள் எழுதுக, எதிர்ச்சொல், விளையாட்டு உலகம் அப்படிங்கிறதுல நம்ம புத்தக பயிற்சி பார்த்தோம். இப்போ வந்து பொருள் எழுதுக, வண்ணம், நிறம், மெல்ல, மெதுவாக, பந்தயம், போட்டி. எதிர்ச்சொல் எழுதுக. வகுப்பியல் எழுதுதல் விளையாட்டு உலகம் வி லை யா இட் து விளையாட்டு உ ல கா இம் விளையாட்டு உலகம் போ ரு இல் பொருள் ஏ லு து க பொருள் எழுதுக. வா இன் ந இம் வண்ணம் நீ ரா இம் நிறம் மே இல் ல மெல்ல மே து வா க மெதுவாக பா இன் த யா இம் பந்தயம் போ இட் டி போட்டி ஏ தி ஏர் இத் சோ இல் எதிர்ச்சொல் ஏ ரு து க எழுதுக. எதிர்ச்சொல் எழுதுக. நம்ம பொருள் எழுதுக பார்த்துட்டோம். வண்ணம், நிறம், மெல்ல, மெதுவாக, பந்தயம், போட்டி. அதுக்கடுத்து பாருங்க, எதிர்ச்சொல் எழுதுக. மேலே மேலே, கீழே கீழே, ஆ இங் கு இம் அங்கும், இ இங் கு இம் இங்கும். எதிர்ச்சொல் எழுதுக. மேலே கீழே அங்கும் இங்கும். பொருள் எழுதுக. வண்ணம், நிறம், மெல்ல, மெதுவாக, பந்தயம், போட்டி. பந்தயம், போட்டி. எதிர்ச்சொல் எழுதுக. மேலே கீழே அங்கும் இங்கும். அங்கும் இங்கும். பொருள் எழுதுக. எதிர்ச்சொல் எழுதுக. நம்ம வாசிச்சு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது
வினா விடை வினா வினா விடை விடை. உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. உ நா இப் கு இப். உனக்கு பி டி இத்த பிடித்த. வி லை யா இட் டு தா லி இன். விளையாட்டுகளின் பே யா ஏ கா லை பெயர்களை ஏ நு து க எழுதுக. உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. கா பா டி கபடி. கா ஈரு கயிறு. தா இன் டு தா இல் கயிறு தாண்டுதல். மா இட் டை இட் பா இந்து மட்டை பந்து. கபடி கயிறு தாண்டுதல் மட்டை பந்து. பா இல் லா இங் கு ளி பல்லாங்குழி. உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. விளையாட்டு உலகம் அப்படிங்கிறதுல புத்தக பயிற்சி பார்த்துக்கணும். அதுல பொருள் எழுதுக பார்த்துட்டோம். அதை ஒரு தடவை வாசிச்சிட்டோம். எதிர்ச்சொல் எழுதணும் வாசிச்சாச்சு. விளையாட்டுகளின் பெயர்களையும் நம்ம வாசிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது உனக்கு பிடித்த உணவு வகைகளின் பெயர்களை எழுதுக. உ ந இத் கு இப். உனக்கு பி டி இத்த பிடித்த. உ ந வு உணவு. வா கை கா லி இன் வகைகளின். பே யா ஏ கா லை பெயர்களை ஏ நு து க எழுதுக. கு இட் டி குட்டி. இ இட் த லி குட்டி இட்டலி. நே இ நெய். தோசை நெய் தோசை. ஆ இப் பா இம் ஆப்பம். ச இப் பா இத் தி சப்பாத்தி. குட்டி இட்டலி நெய் தோசை ஆப்பம் சப்பாத்தி. சரிங்களா? நம்ம விளையாட்டு உலகத்துல பொருள் எழுதுக பார்த்துட்டோம். எதிர்ச்சொல் பார்த்துட்டோம். உனக்கு பிடித்த விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக பார்த்துட்டோம். உனக்கு பிடித்த உணவு வகைகளின் பெயர்கள். இது நம்ம வகுப்பு எழுதுதல்ல நீங்க இந்த 2 கோடு போடுற நோட் இருக்கு இல்லையா, இதுல அழகா பென்சில் எரேசர் வச்சு அழகா ஒவ்வொரு எழுத்தும் அழகா இருக்கணும். சரிங்களா? இதில் எழுதி இருக்கணும். இதுல நம்ம விளையாட்டு உலகத்துல நம்ம புத்தக பயிற்சி பார்த்தோம் இல்லையா? புத்தக பயிற்சியில பக்கம் 3ல விடுபட்ட படத்தை வரைகிறது முடிச்சாச்சு இல்லையா? அதுல நீங்க பாத்தீங்க இல்லையா, நல்லா பார்த்துக்கணும். அதுல என்ன படம், ஒரு மூணு இடத்துல 3 படம், ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு படம் மிஸ் ஆகிருக்கும், தவறு இருக்கும் பாருங்களா? அதுக்கு அடுத்தது லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 2 படம் இருக்காது. சரிங்களா? அந்த 2 படத்தை நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 5வது ஒன் வளையம் வீசுன்னு இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு பொருட்கள் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கிறோ அந்த பொருட்களை தான் நம்ம அந்த பெயரும் எழுதுவோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன பெயர், அந்த பொருட்கள் பெயர் தெரியுதோ அதையும் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தக பக்கம் 7 அதில் பாருங்க சில சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களை இங்கே இந்த கட்டத்தில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போடணும். அதுக்கப்புறம் பெயர் எழுதி பரிசு பெயர் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பொம்மைகள் இருக்கு, அந்த பொம்மைகளுக்கு அந்த பொம்மை என்னென்ன பொம்மை அப்படிங்கிற பெயரை நம்ம அதில் எழுதணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க உயிர்மை வாய்ப்பாடு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த உயிர்மை வாய்ப்பாடை நம்ம எழுத போறோம். அந்த எழுதுற எழுத்து கீழே இருக்கிற கட்டத்துல இருக்கும். அந்த கட்டத்துல இருக்கிற அந்த எழுத்தை அடிச்சோம்னா அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சொற்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சொற்களை கீழே இருக்க டேஷ்ல நம்ம எழுதணும். அப்புறம் பாருங்க, உங்களுக்கு 14, 15ல 14வது பக்கம் 3 எழுத்து சொற்கள், 4 எழுத்து சொற்கள், 5 எழுத்து சொற்கள்லாம் இருக்கும். இதை நீங்கள் வாசித்து பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொரு எழுத்து கூட்டி நம்ம வாசித்து பார்க்கணும். இதை நம்ம வகுப்பில் நடத்துகிறப்ப நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம வாசித்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் பண்ணுற மாதிரி இருக்குது, வண்ணம் திட்டுற மாதிரி இருக்குது, கீழே ஒரு மீன் பொம்மை செய்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா?
அதுக்கு அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, காய்ஞாச்சா, இது நல்லா நீங்கள் படிக்கணும். நம்ம முதல் வகுப்புலேயே நம்ம படிச்சிருக்கோம், இப்போவும் ஒரு தடவை நம்ம படிச்சுக்கணும் நல்லா. சரிங்களா? நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.